குத்து தள்ளுப்பா
கள்ள புருஷன வாழ வை வணக்கத்தை வணக்கத்தை வைக்கிறேன்னா தகுதி வந்த இப்பதானே வந்தேன் எனக்கு நான் அழகு என்ன என் நாட்டு அழகு இந்த ஊர்ல ஒரே பொங்கலை கூட கிடையாது ஆளு கிடையாது முன்னால கண்ணு கொண்ட மட்டும் வீட்டுல போகுது கொண்ட மட்டும் வீட்டா பரவாயில்ல முடியாதுன்னு அண்ணா என்ன மேலேயும் வைக்காம எனக்கு கீழே வைக்காம எனக்கு நடுவால வச்ச பாவி இல்ல ஆசை பாசையா வளர்த்தமே கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா மேலே வைக்கல கீழே வைக்கல நடுத்தர குடும்பம் மேல அடுத்த குடும்பம் கிடையாது கீழ்த்தரமான குடும்பம் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில எதுவுமே வச்சேன் உனக்கு என்ன குறை அப்படின்னு கேக்குறேன் ஆமா அண்ணா எனக்கு ஒரு இடமா 2 இடமா கொடுத்தேன்னா ஆமா என்ன எப்படி தெரியுமா அண்ணா என்ன மதுரையில கொடுத்தேன்னா கொடுத்தனே இன்னைக்கு என்ன மதுரையில கொடுத்தேன்னா ஆமா இன்னைக்கு என் புருஷங்கிட்ட வராம இன்னைக்கு மதமே அறி வந்தேன் அண்ணா என்ன பண்ணி வருகிறது அது மட்டுமா அண்ணா கொடுத்தா இன்னைக்கு எனக்கு குப்பத்துல கொடுத்தேன்னா இன்னைக்கு எனக்கு குப்பத்துல கொடுத்தேன்னா ஆமாமா அந்த மாமா கிட்ட வராம போயிட்டு அறி வந்தேன் அது மட்டும் கிடையாது இடம் போய் கொடுத்தேன் இடம் என் சக்கா பின்னா பலிச்சு இருக்கிற பாரு போட்டு அது மட்டுமா அண்ணா இன்னைக்கு என்ன சென்னையில கொடுத்தேன்னா சென்னையில வாய கட்டின மரியாதை கேட்டு என்ன பார்த்தா அப்படியே மேலுக்கு எரியுது அண்ணா இன்னைக்கு என்ன சென்னையில கொடுத்தேன்னா ஆமாமா இன்னைக்கு என்ன சென்னையில கொடுத்தேன்னா இன்னைக்கு நான் ஆளுகிட்ட சேனே ஆகி வந்தேன் சரியாக பார்த்து சொல்றீங்களா 3 மாசம் எடுத்துட்டு வருமோ சரி இப்படி இருந்தேன்னா என் கொரிய எடுத்துக்கினு நான் எத்தனை கோர்ட்டுக்கு தான் போனாலும் என் கொரிய கேப்பாரு இல்ல என்ன குந்த வச்சுவோ உட்காந்து பேசுவார் இல்ல கேப்பார் இல்ல உட்காந்து பேசுவார் இல்ல ஒரே வேக்கடாது ஒரே கப 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 சுத்தி ஆடுகிறது யாரும் ஆணி வச்சுக்கிறீங்களா 2ஆம் ஆணிய அடிக்கிறதுக்கு அப்படி கொடுத்துறாரா அப்படி அடிக்கலாமா நாளைக்கு உதவணும் இறங்கி வந்தா நான் என்ன பண்ணிட்டான் இறங்காது அது மட்டும் என் சஞ்சலத்தை எடுத்துக்கினே சர்க்காருக்கு தான் போனாலும் என் சஞ்சலத்தை கேப்பாரு இல்ல எங்க அக்கா என்ன சிரிக்குது பேரு சிரிப்பாங்க என் சஞ்சலத்தை கேப்பாரு இல்ல சாட்சி வச்சு உட்காந்து பேசுவார் இல்ல இந்த மாதிரி என் கதையை கேட்கறதுக்கு என் குறை எடுத்துக்கிட்டு எத்தனை பேர்கிட்ட போனாலும் கேட்க மாட்டேன் எனக்கு தெரியாதா இந்த மாதிரி வாழை முருகன் கிட்ட போனேன் மேல வர மிருதங்கார்ட்ட கூட போனேன் ஆமா இதுக்குதான்ப்பா எங்க தங்கச்சிங்க தவற சூடு இல்லாத எனக்கு ஆத்துல போறவா சேத்துல போறவா போறவா எதுல போறவா
டேய் சோத்துலடா அவன் ஊர் பக்கத்துல ஏதோ பேசிருக்கிறார் அவருக்கு கூட போய்க்கிறான் நான் கட்டிக்க மாட்டியா மட்டும் சொல்றது கேளு அவரையும் ஒரு காலத்துல கொஞ்ச நாள் வச்சுட்டு தான் இருந்தேன் அவர் என்ன பண்றாரு அவர் தப்பு பண்ணா பூசி மொழிவிடுறாரு நான் தப்பு பண்ணா என்ன வீடு கட்டி அடிக்கிறேன் அந்த ஆள் எனக்கு செட் ஆகுது வீடு கட்டி அடிக்கிறாரா ஆமா ஒரே ஒரு மீட்டர் எடுத்து ஜாக்கெட் அடிச்சேன் பொறுக்கிதான் போச்சேன் அண்ணா அது மட்டும் கிடையாது அண்ணா நான் ஒன்னா ரெண்டா அண்ணா ஏன்னா என்ன ஒன்னு ரெண்டு கிடையாது எனக்கு பாக்குறவங்களாம் மாப்பிள்ளையே வச்சுன்னு பத்தாது உனக்கு ஆமா ஏதோ போயிடுச்சுன்னு பெரிய கூண்டு ஏன்னா அப்படி இருந்தாலும் 10 பேர்கிட்ட போனாலும் பத்தினியா வாழறேன்னா இந்த ஊர் மேல போனாலும் உத்தமையா வாழறேன்னா ஐயோ என் நாட்டு பொம்பளை இந்த பாரு நீ படிதாண்டா பத்தினி ஊர் மேல போனாலும் உத்தமி ஆமாண்ணா நாளைக்கு என்ன பண்ணுங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து ஊர் பொங்கல் வச்சு அந்த காமாட்சம்மா கோயில்ல இருக்கிற சிலையை எடுத்துன்னு போய் பழம் தொட்டி புதைச்சிட்டு அம்மாவை வச்சு கும்பிட சொல்ற நாடு நாங்க அந்த கோயில் எத்துமே உன் ஜலி வச்சாங்கன்னா அரியாப்புள்ளைங்க பூரா வந்துடும் அங்க எத்தாது உன் கருவாரி இல்ல உன் விளக்கல திரிய போட்டு சொட்டு சொட்டா ஆட்டையே ஏன்டா இப்படி பேசுற அப்படி இல்லம்மா உன் ஜலத்துக்கு அங்க எடுத்து போட்டுருந்தோம் ஆமா அந்த கருவாரில உன் ஜலி வச்சிருந்தோம் அங்க இருக்குது பாரு உன் அகுலு கோயில் எடுத்து அகல் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க தெரியாத போட்டு சொட்டு சொட்டு ஆண்டையே ஊத்தி ஏத்துவாங்க சரி அப்பயாவது என் விளக்கு எரியாலும் பார்க்கணும் தெரியாது அண்ணா அப்படி இருந்தாலும் நான் மத்த பொம்பளைங்களாட்டம் இல்லைண்ணா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா நானே இல்ல என் புருஷனுக்கு போட்ட முந்தானி நான் யாருக்குமே போட்டது கிடையாதுண்ணா சரி எத்தனை புள்ளமாக உனக்கு எனக்கா எனக்கு 96 புருஷனுக்கு போட்ட முந்தானி ஒத்தனை தவிர யாருக்கும் போடல அதுக்கு விளக்கம் 96 புள்ள எப்படிமா எப்படின்னு கேக்குறேன் நான் இந்த ஊர் பொம்பளைங்களாட்டம் பக்கத்து ஊர் பொம்பளைங்களாட்டம் நான் கிடையாது எப்படி நல்லா எப்படி கேக்குறாங்க பாரு நாளைக்கு இவங்களும் பார்த்து அது மாதிரி கத்துக்கலான்னு பழகுது தொடப்படாத அடிக்காத இருக்கும் அண்ணா நான் என் புருஷனுக்கு போட்ட முந்தானியா போட மாட்டேன் யாருக்கும் போட்டது கிடையாது எப்படிமா 96 புள்ள எப்படின்னு கேக்குறேன் நான் அவங்கிட்ட வாழலையே எப்படி அத்தனை புள்ள பார்த்தேன்னு கேக்குறேன் நான் என்ன பண்ணுவேன் என் புருஷனுக்கு போட்ட முந்தானிய இருண்ணா சாம்பிளுக்கு ஆமா சாம்பிளுக்கு அந்த பொழி எடுத்து அப்படியே எடுத்து மடிப்பு கலையாம பீரோல மடிச்சு வச்சுட்டு என் கள்ள புருஷன் வாங்கி கொடுத்ததை நான் கட்டின்னு இப்படி ஊர் அந்த முந்தானி போட்டு படுத்துக்குவேன் ஆமா அதனால இந்த முந்தானி அது உள்ள யாருக்கும் போடல யாருக்குமே போடுறது கிடையாது அந்த மாதிரி பத்தினி நானு உன்ன மாதிரி நல்ல ஜாதிக்கு போனா யாரும் கிடையாது யாருமே கிடையாது சரிம்மா சரி அம்மா இப்ப எங்க வேலை செய்யற நான் எங்க அம்மா கிட்ட தான் வேலை செய்யறேன் அம்மா வந்து பாக்கணும் புறப்படு அப்படியே ஆகட்டும் அளவுல பாதிக்குதான் பாரு இந்த பொம்பளை வேலை செய்யறேன் நீ வர மொதல் மாலை உங்கதான் எதுக்கு வந்துக்கிறா இவ தாலி அறுத்து நான் கட்டின்னு போடல லாஸ்ட் பாருங்க நான் கட்டின்னு போடல யாருன்னு கேளு பல பல்லு தூங்க நீங்க ஆமா எல்லா ஊருக்கு போற என்ன பண்ணுங்க நான் உன் நாட்டை எத்தனை பேரை பார்த்தவன் ஒரு அர்த்தம் நானு சரிம்மா நான் வருகின்ற போது தெரியுமா விளக்கமா உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா இவங்க கிட்ட விரிச்சு காமிச்சுன்னா பார்த்துட்டு யாரும் தெரிஞ்சுக்கணுமா
மாமா தோழி நான் வருகின்ற போது மாதாட்டு சூழலுக்கு பாரியாளி ஆகிய ராமவள்ளி என் பேரு அம்மா ஊழியர்கள்லாம் பார்த்துன்னு வர எங்க வந்து பேசுறேன்டி. என் கையில் ஏற்பட்ட வலைகளும் காலில் ஏற்பட்ட தண்டைகளும் எப்படி வீசுகின்றது பாத்தியா? கையில இருக்கிற வலையில் பார்த்துட்டேன், காலில் இருக்கிற தண்டை மட்டும் பார்த்துக்கிட்டா பாக்கணுமா? அப்புறமா பாத்துக்க. தண்டை கோலுக்கு தண்டை கொலுசானதும் கற்பில் சிறந்த கண்ணியை போல் கண்கண்ணீர் தெய்வம் என்று என்ன மன்னவரை வாழ்ந்து வருகின்றேன் நான். நீ பத்தினியோ ஏத்தினியோ யார் பார்த்தாங்க? இரு, நான் பத்தினியா நீ பத்தினி சொல்ல சொல்லலாம். நான் தான். யாருமா பத்தி நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே பாருங்க, கணவனே கண் கண்ட தெய்வம் நினைக்கிறோம், பெருசா போட்டு வைப்பா, சின்னதா தேவையா வைப்பா. அது பாரு எவ்வளவு குட்டியா வச்சு, எவ்வளோ தான் என்ன பண்ணோம், நல்லா பெருசா உச்சுன்னு வச்சுன்னு ஆமா மரம் போட்டு மொரா கணக்குங்களா? காய் எவ்வளவு பாரு அங்க சாரி ஆமா அணிந்திருக்கப்பட்ட தங்க சரி சேலையானதும் ஆமா இடுப்பில் உள்ள கல்யாணமும் எப்படி இருந்தது பத்தியா? நல்லா இருக்குது. இந்த எதிரிய வயிற்றுல இருக்கிற புள்ள காந்திட்டா என்ன பண்ணுவா? உள்ளையா உள்ளதான் இருக்குது. அப்புறம் இன்னும் எனக்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கா. அப்ப புருஷன் 6 மாசம் சொல்றாங்க. நீ நான் தான் கொடுக்குறேன். எவ்வளோ காரணமாக ஆமா அண்ணாவரை ஆய்த்திருக்கிறார். அண்ணாவரை ஆமா மன்னவர் வந்து விட்டாரா? வந்துட்டாரு, போலாமா? என் மன்னவர் பார்த்தா என்ன சொல்லுவாரு? செவிடியான்னு சொல்லுவாரு. ஓ மன்னா
ஏய் இந்த காலத்துல கல்யாணம் பண்ணா ஆமா பொண்ணு பார்க்கறதுக்கு போய் என்ன பண்றாங்க? இந்த காலத்துல பொண்ணு பாக்குறதுக்கு பார்த்ததுமே என்ன பண்றாங்க? பண்ணவங்களுக்கு தான் தெரியும் என்ன நான் ஒய்யாக்கிறேன்டா. அப்படி என்ன கேட்டா எனக்கு அப்படி தெரியும். நீ அது மாதிரி ஆடுற நீ. இப்ப போற இடம் பூரா போனதுமே பார்த்த உடனே என்ன பண்றாங்க? அவங்க போன் நம்பர் கூட வாங்கிக்கிறாங்க. பண்ணி நீ நல்லா இருக்கிறா அப்படின்றாங்க. உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்றாங்க? அப்புறம் கல்யாணம் பண்ண பேருக்கு என்ன பண்றாங்க? வண்டியில போற ஒழுங்கா தானே போனோம். யார் பண்ணாலும் வீட்டுல தான் போய் பண்ணணும். வண்டி ஓட்டின்னு போனா எங்க வச்சுன்னு போனோம்? கையா இது சொல்லி காட்டுறீங்க எங்க நான் சொல்றேன்டா. இப்படி வச்சுன்னு போனோமா? இப்படி வச்சுன்னு போனோமா? இப்படி கூட முடிச்சுட்டு போறேன் சொல்லி காட்டுறேன். அத போல நாங்க அப்படி ஆள் இல்ல. அப்படியாப்பட்ட ஆளு கிடையாது. அம்மா யாருன்னு கேளுங்க. ராத்திரி 10 மணிக்கு நம்ம பேக்கரி பக்கத்துல போனீங்கன்னா சிஷ்யா ஸ்கூல்ல டார்ச் அடிச்சு நிப்பாங்க. டார்ச் அடிச்சு வர வண்டியில அப்படி ஓரங்கட்டு போடும். அது என்ன வரும்? அண்ணா கமலி ராணுனா இந்த பூலையை பூ விட்டோடு வந்திருப்பாய். எழுந்திரும் சீக்கிரம் என் அழைத்த காரணம் தெரிவிக்கிறேன். உண்டான் ஐயாளத்த சேதி எதற்காக இந்த சபை முன்பாக விவரமாக கூற வேண்டும். நாங்களோ இந்திய நிலத்திலே காமாளி வெண்பவா இந்திய தினத்திலே நாங்களோ அந்த பரமக்கடவை நோக்கி சாகாவரம் வாங்கலாம் என்று யோசனை. ஆகையால் உன்னிடத்தில் தெரிவித்துவிட்டு
தாமரம் பெற்றுக்கொண்டு போகலாம் என்று உன்னை அழைத்தேன். என்ன தெரிவிக்கின்றாய்? அண்ணா, இது நமக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் எல்லாருக்கும் சாகா வரம் வாங்கிக்கணும் அண்ணா. எல்லாருக்கும் வாங்கி மயிரை புடுங்கட்டா மயிரை அம்மா தப்பா சொல்லுது. நம்மளுக்கு வாங்குறது சரி, நம்ம காலத்துக்கு இருக்கலாம். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாங்கி அத்தனை பேரும் உலக மாதிரி இருப்பாங்க. எங்க போற எல்லாரும் எல்லாரும் மாங்கல்யம் இருந்தா தானே நம்ம மாங்கல்யம் இருந்தா நல்லா இருக்கு நிலைக்கு. அப்படிலாம் கிடையாது. ஊர் வாயாச்சு வழியில போட்டு நிலைக்க மாடா. அப்படி இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஓஹோன்னு நல்லா கோட்டை கட்டி நல்லா வாழறாங்க. ஆமா, உன்ன மாதிரி இருந்தா போதும்டா. என்ன மாதிரி அதனால தான் நாங்க திருவண்ணாமலை பூரா கத்துக்குவாங்களா என்பவா என்ன தெரிவிக்கின்றான்? நமக்கும் நமக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சாகா வரம் எல்லோருக்கும் சாகா வரம் வாங்கி நல்ல வாழ வேண்டியதுக்கு என்ன வர வேணுமோ வாங்கி வர சொல்றாங்க அம்மா. நமக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல வரமாக வாங்கி வா மன்னா என்று தெரிவிக்கின்றேன். ஆமா, அப்படியே நான் சென்று வரவாங்கி கொண்டு வருகின்றேன். நீ சென்று நம்முடைய அரண்மனையிலே வீட்டிருப்பா. செல்லும் அவரே சென்று வருகிறேன் மன்னா. நான் அம்மா கூட வேலை செய்யறேன் மகாராஜா. சொல்லு மகாராஜா. பொழுது என்னுடைய பாரியாளாகிய காமவல்லியிடம் ஆமா, எப்படி சிரிக்கிறான் பாரு, ஜிலேபி வாயா. எங்க போன எனக்கு கேட்டா எனக்கு எப்படி? அந்த பரமக்கடலை கோரி கோரி தபம் செய்து சாகா வரம் வாங்க போகிறோம். சாகா வரும். ஆனால் நம்ம மனைவிடம் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட போய் தாமரை வாங்கிட்டோம். யார் பண்ணிட்டா? உங்க பொண்டாட்டிக்கிட்ட உங்க மனைவி தாமரை வாங்கி கொண்டோம். இப்பொழுது நாம் தம்பி அந்த சின்ன பையன் எங்கிறான்னு பாக்கணும். அவன் தானே நம்ம தண்ணி. நானும் என்னுடைய மனைவிடத்தில் நாம் தவத்திற்கு செல்வதற்காக தாமம் பெற்றுக்கொண்டேன். நீ சென்று உன்னுடைய மனைவி மாயவளிடம் தெரிவித்து விட்டு தாமரம் பெற்றுக்கொண்டு வாரும். அப்படியே ஆகட்டும். மகாராஜா அண்ணன் சொற்ப இருக்காரோ ஆய்கவலியை அழைத்து வாருங்க. ஏதாபீஸ்வரன் தன்னுடைய பாரியாளாகிய மாய்கவல்லி அழைக்க மாய்கவல்லி அம்மன் தர்பார்.
தோழி தோழி கொல்லிக்கா போய்கிற காவலம் தாமா இருக்கிற எங்க போனாரா? நான் தாமா முத்து இருக்கேம்மா. தோழி ஆமா நான் தமிழ்நாடு வந்து போயிடுறேன். நாங்களே என்ன தெரியுதா? நீங்க அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி எப்படியா இருக்குது, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குதுமா. என்ன பண்ணலாம் அதுக்கு? அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துச்சுன்னா போதும். எங்க போலாம்? அறுத்து போட்டா சரி போதும். ஏற்கனவே அங்க அறுத்து போட்டால்தான் கம்முனுக்குறேன். அட்டை கொண்டாடி போட கட்டுறான். நானா பார்த்தேன். ஆமா 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 இது அம்மா ஒன்னா பிறந்தா பசிக்குதே கொஞ்சம் பால் கொடுக்க சொன்னீங்க. அதான் கொடுப்பாங்கடா பின்னாடி வந்து போட அப்படியே. அம்மா வயசுக்கு வந்துட்டியா நீ? அப்படின்னா வயசுக்கு வந்துட்டியாம்மா? அப்படின்னா என்ன? சரி பாப்பா உக்காண்டியம்மா. கூட உட்காந்துதான் வரேன். கூட உக்காந்து வரியா? இது ஒண்ணு விலகாத்து பழகுது, மக்கி போன எருவாட்டுங்குது. சரி விடு, நான் உன்னை லவ் பண்றேன். அப்படின்னா எப்படி லவ் பண்ற? லவ்னா தெரியாதா? அப்படின்னா என்ன? இந்த கழுகுட்டு முகத்திலையும் இப்படி போய் கிடக்குறியே, நீ எங்கிருந்து போய்க்கு போற? இந்த காலத்துல இவனை கேளு, எத்தனை பொண்ணு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறான் தெரியுமா? உனக்கு லவ்னா நானே தெரியாதா? தெரியலையே. தெரியலையா? நான் சொல்லித்தரேன். இப்படி வா நில்லு. நீதான் 10,000 ரூபாய் போனு. 10,000 ரூபாய் போனு. ஆமா, நீ 10,000 ரூபாய் போனு, நான் தான் 10 ரூபாய் சிம் கார்டு. என்னடா இது? என்ன போனு? என்ன போனு? 10,000 ரூபாய் போனுன்ற என்ன போனுன்னு கேக்குற? அதாம்மா ஓப்பம். ஓப்பமா? ஓப்பமா? அதேதான் அதேதான். சரி. நீதான் ஓப்போ போனு. ஓகே. நான் 10 ரூபாய் கொடுத்து வாங்குற சிம்மு உந்த தூக்கிட்டு எங்க விட்டனா அதாம்மா லவ். எங்க தூக்கி எங்க கொடுத்தியா? அதாம்மா சிம் கார்டுமா, அதுக்கு பேர் தான் லவ். அப்படி இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்கு? ஆமா, நீதான் வந்து நக்கிட்டு போயிடுற. வாடா பல பழனுக்குதான். சரி சுபாஜயம் சுபாஜயம் இனாம் காரண கிராமத்தை சேர்ந்த முடிச்சிட்டோம். உதயகுமார் அவர்கள் மாமனுக்காக ரூபாய் வாரி வழங்கப்பட்ட காணிக்கை 20,000 ரூபாய். அன்னாரது குடும்பத்தில் 10 பேருக்கு பால் பானை பொங்க வேண்டும் என காமாட்சி அம்மன் சாதிக்கிறோம். அதான் ஏடிஎம் கார்டு. யார் வேணா உங்க கார்டை விட்டு எடுத்துட்டு காசு எடுத்துக்கலாம். திருவண்ணாமலை தாலுக்கா இனாம் காரணம் மதுரை அன்னகிரி கோட்டா கிராமத்திலே வந்து வரக்கூடிய கோவிந்தன் காமாட்சி அவர்கள் இது அகடவேடம் பேசக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அளித்துள்ளார். சுபாஜயம் சுபாஜயம் இன்னும் எல்லாம் கீழே வச்சுக்கிறேன். அப்படி கூட இன்னும் போட்டிருக்கேன். 40 ரூபாய் கம்மியாகுது. தாலுக்கா இனாம் காரணம் கிராமத்திலே வந்து வரக்கூடிய பச்சமுத்து கவுண்டர் குமாரர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் அவர்கள் குடும்பத்தினர் அம்மனுக்கு 500 ரூபாய் பாதகணைக்கு அளித்துள்ளார். அவர்கள் 16 வளமை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இப்பதாமா சொன்னா என் பொண்டாட்டி ஏரி வேலைக்கு போய்கிறேன். நான் தான் மாத்தி வந்துக்கிறேன். திருப்பி திருப்பி கோய் என்ன எங்க போய் குச்சின்னு வரது? சரி முத்து, உன்னை தூக்கி போட்டு குத்து. வார்த்தை வேண்டாம். நான் வந்த பொழுது ஜாதக விளக்க சபையார் விளக்கமா சொல்லுங்கம்மா. உங்க பூல் டீ சேர்த்து
முதலாக என்னுடைய நாமதேயம் எல்லாத்தையும் அவுத்து விட்டேன்னா தெரிஞ்சுக்குவேன். விளக்கமா? தாய் தந்தை தந்தை குரு பெரியர்களால் குரு பெரியவர்களால் மற்றும் இந்த மகாலட்சுமி சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நான் வருகின்ற பொழுது யாருமே அறிந்தாயா யார் என்று விளக்கம்? ரத்னாபுரி ஆளக்கூடிய ஜனதாபிசூரன் தேவியாகிய மாயைகள் என்று அறிந்தாயா? ஓ, நீங்க தானே அது? தெரியாம ஏதோ உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். அதெல்லாம் போயிட்டு அந்த மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. சரினே வாங்க, இந்த பட்டை பட்டியா இருக்குது. சரி, ஆனந்தாச்சு பூ குத்துரு. அப்புறமா சுபாஜம் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சீனிவாச உடையார் குமாரர் சீனிவாச முதலியார் குமாரர் உதயகுமார் முதலியார் அவர்கள் அம்மனுக்கு 200 ரூபாய் பாதகணிக்கு அளித்துள்ளார். அவர் 16 வளமை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அம்மா பிரார்த்திக்கிறோம். சுபாஜம் பச்சை பச்சை முத்து முத்து வைரம் வைரம் இப்படி சொல்லக்கூடிய ஆரமாலயம் அங்க ஒட்டியானமும் அணிந்து வரும்போது எனக்கு தாதிமார்கள் எப்படி இருக்குதுன்னு அணிந்து வரும்போது, நீ அணிஞ்சுன்னு வரும்போது மேலக்கு 2 குழு 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 குழுன்னு ஆடுது. இந்த ஆரமும் இந்த இதெல்லாம் தான் சொல்றேன், 2ம் அப்படியே அழகா ஆடுது. வரும்போது தாதிமார்கள் எனக்கு வெண்சாமரை வீச வேண்டும். வெண்சாமரை வீச வேண்டும். அதையும் தவிர எப்படி வரையும் தெரியுமா? சொல்லுங்கம்மா. நோட்டு திருப்பி டப்புன்னு சபைக்கு வந்து வெகு நேரமாகிவிட்டது. உங்க கணவர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி அந்த மெத்த மேல மலாக்கப்பட்டாரு, கவுந்தடிச்சு பார்த்தாரு, தெரியல. அந்த கட்டில் உடஞ்சு போச்சு. சீக்கிரம் வாமா. ஏதோ காரணமாக ஆமா என் கணவர் அழைத்திருக்கிறார். மகாராஜா, உங்களுடைய அனுமதியை கேட்டு அம்மா வாசப்பட்டு நின்னுகிறாங்க. உள்ள விட்டா இல்ல அப்படியே விட்டுட்டா? கையோட கூட்டின்னு வச்சா? எங்க ரேடியோ பாருங்க மகாராஜா, எங்க
ஏரியா பார்த்து என்ன பண்றது கவலா பெண்ணே மயகவல்லி என்னவா கருணா அம்மா கம்பெனி உட்காராங்க குப்பனு மணி ஏறி பதாமதே போற்றி செய்த மகவல்லியே பெண்ணே மகவல்லியே என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றும் சுகமுடன் இந்த பூவுலைகள் வாழ்ந்திருப்பாய். சொல்லும் பெண்ணு என்னை அழைத்த காரணம் தூரமாக தெரிவிக்கிறேன். பெண்ணே மாய்கவல்லி, நாதா என் அண்ணன் சொற்பிரகாரம் கைலங்கேரி சென்று பரம கடவுளை கோரி வரம் பெற போகிறோம். என்ன வேணும் நாதா? சாகர வரம் பெற போகிறோம். ஆகையால் உன்னுடைய கைத்தாம்பலம் பெற்றுச் செல்லலாம் என்று உன்னை அழைத்தேன். நல்ல வரமா? அப்படியே சென்று வாருங்கள். நமக்கும் நம்முடைய குடிமக்களுக்கும் நன்மையான வரங்களை பெற்று வாருங்கள். குடிமக்களுக்கு நன்மையான வரங்களை பெற்று வர வேண்டும். அப்படியே செய்கிறேன். நீ சென்று வா. அண்ணனை காணுகின்றேன். அண்ணனை காணுகிறேன். நீ சென்று வா. அண்ணா, உங்கள் சொற்பிரகாரம் என் மனைவியிடம் விடைபெற்று வந்துவிட்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? தம்பி விடைபெற்று வந்து விட்டாய். ஆமா, நேரம் அமர்ந்திருப்பார் நம்முடைய மந்திரியாகிய நரிமாசனை அழைத்து சில ஆலோசனை பெற வேண்டும். பெற்றுக்கொண்டு வருகின்றேன். எத்தனை நேரம் வைத்திருப்பாய்? அப்படியாக நம்முடைய மந்திரியாகிய மந்திரியாகிய நான் அழைத்ததாக சீக்கிரமாக ஓடியாது. அப்படியே கொண்டு வர திரும்ப
கேமரா வச்சிருக்கு. மகாராஜா இப்போது என்னுடைய நாமதேயம் கேட்டு சொல்லு. மந்திரி என்றும் பெரிய மகாசூரன். ஹரி மகாசூரன். என் பேரோ பெரிய மகாசூரன். மகாபிசூரனுக்கும் எல்லா பிசூரனுக்கும் நரிமகாசூரன். மந்திரியாக கூடிய ஹரி மகாசூரன். பெரிய மகாசூரன். அதனால்தான் நரிமறை முக்கிய சிம்மாசி சிம்மாசி கேகாசி ஏகாதேசி வைகாதேசி அப்படி சொல்லக்கூடிய மந்திரிமார்களும் பஞ்ச மந்திரிகளும் நான் வருகிறே சத்தலோகமும் வெத்த புகையும் நான் தான் அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அப்பா அம்மா பேர் என்ன? சொல்ல இன்னும் கொஞ்சம் சிம்மாசி சிம்மாசி கேகாசி வைகாதேசி. என் அப்பா பேரு காசி. உங்க அப்பா பேரு காசி. எங்க அம்மா பேரு காசி. உங்க அம்மா பேரு காசி. சொல்லக்கூடிய அதெல்லாம் யாரும் இல்லையா? ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய ஏதோ வேண்டுமாக ஆமா என்னுடைய அரசு வைத்திருக்கிறார். அவர் கண்டுகொள்ள வேண்டும். பொட்டாசி வைகாசி மாடு அவரை அப்ப இது கொடுத்தா தான் தான் எதிரி சொல்ல வேண்டும். நாங்கள் பரமக்கடவுளை கோரி தவம் செய்ய செல்கிறோம் சொல்கிறோம். ஆகையால் அதுக்காகத்தான் உன்னை அழைத்தேன். மந்திரி அரசு
அரசே மந்திரி ஒரு வார்த்தை கேளாடா நான் மனுஷியாக தையா நானடா அந்த 12 வயதிலே திருமணை கோரி தபம் செய்து பிரம்மாஸ்திரம் பெற்றோம். அதன் பிறகு மயன் என்னும் தேவதத்தனுடைய மகளை திருமணம் செய்தோம். எனக்கு காமவல்லியும் தம்பி எல்லாவிதனுக்கு மாயவல்லியும் திருமணம் முடித்தோம். அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மாமன்மார்களாகிய அவர்களை அந்த முருகக்கடலால் 5 பேர் இருக்கின்றார்கள். அதனால் அவர்களை தேவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும். அதற்காக அந்த சென்று பரிகாரத்திலே படியடக்கம் பரம கடவுளாகிய அவரிடத்தில் சென்று அவர தவத்தை செய்து சாகாவரம் பெறலாம் என்று எங்கள் யோசனை. என்ன தெரிவிக்கின்றார்? பெற்றோடு வருகிறேன். பிந்தைய உடுக்கு யாரோ நீங்களோ இந்த உலகத்திலே உங்களுக்கு ஈடு இணையாமல் வாழ்ந்து வருகிறேன். இன்னமும் என்ன வர வாங்க போறீங்களே? இருக்கிறேன். பண்ண வயதான பின்னி அழுத்தார வளரூரு மக்கே சுக்கராச்சாரியரிடத்தில் கல்விகளை கற்றுணர்ந்தோம். அதன் பிறகு சத்லோகம் சென்று பிரம்மாஸ்திரம் பெற்றோம். அதன் பிறகு அது இருந்தாலும் நம்முடைய வீரமும் ஈரமும் பெற்று இன்னும் ஆட்சியாள வேண்டும். அதற்காக செல்கின்றோம். இன்னும் என்ன தெரிவிக்கின்றாய்? சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே ஈடு இணையாமல் வாழ்ந்துகிறேன். சத்தலோகமும் நடுங்குகின்றது. அப்படி இருக்க இன்னும் என்னுடைய குறை மந்திரி
இப்பொழுது ஏய், அந்த பரமக்கடவுளிடம் சென்று ஆமா சாகா வரத்தை பெற வேண்டும். ஏய், அதற்காக ஏய், செல்கின்றோம். ஏய், உன்னிடம் ஏய், நாங்கள் ஏய், கடுந்துரமான தவத்தை செய்து ஆமா பரமக்கடவுளிடம் ஏய், சாகாவரம் பெற போகிறோம். ஏய், ஆகையால் ஏய், நம்முடைய ரத்தினாபுரி ஏய், நகரத்தை ஏய், உன்னிடம் ஏய், ஒப்படைக்கின்றோம். ஏய், நீ ஆட்சியாள வேண்டும். ஆம், வெற்றியோடு வருகிறேன். நீங்க சென்று வாங்க மகாராஜா. அப்படியே சென்று வரும் மகாராஜா. அவசரமாரு. நாங்களும் அரமனைக்குவாரி பல ஆண்டுகள் தவம் செய்து வரம் வாங்கி வர செல்கின்றோம். நாங்கள் வரும் வரையில் வரும் வரையில் நீ நம்முடைய நாட்டையும் நம்முடைய நகரத்தையும் நம்முடைய குழப்பாடம் இல்லாமல் ஆட்சி நம்முடைய குடிமக்களை ஆட்சி செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று என்ன தெரிவிக்கின்றாய்? நீ தெரிகின்றேன். அப்படியே வாரி சென்றுங்கள். நான் ரத்தினை கோட்டை அரசு ஆண்டு வரேன். நீங்கள் ரத்தினாபுரி நாட்டை ஆட்சி செய்து வருகின்றீர்கள். நாங்கள் அப்படியே சென்று வரலாமா? மந்திரி அரசு அரசு அந்த ஈசனை கோரி ஆமா ஜபம் செய்து வரம் வாங்கி நாங்கள் வரும் வரையில் நம்முடைய ரத்தினாபுரி நாட்டை யாதொரு குறையமில்லாமல் எங்களை போல் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியே செய்து வருகிறீர்களா? வருகிறார் ராஜா. அப்படியே ஆக வேண்டும். நாங்கள் அப்படியே செல்லலாமா? செல்லலாம். நாங்கள் சென்று வருகின்றோம். சென்று பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டை நம்முடைய மந்திரியிடம் ஒப்படைத்து விட்டு நம்மளை போல் நாம் வர வாங்கி வர வரையும் நாட்டை பாதுகாக்க சொல்லிவிட்டோம். இப்பொழுது நாம் பரமக்கடவுளை கோரி வரவாங்க செல்ல வேண்டும். செல்லலாமா? சங்கரா சிவ சந்திரசேகரா ஓ மகா தேவா கைலங்கிரி நாடி பரமனை நோக்கி தியானம் செய்ய போகும்போது நாரத மகாமுனிவர் வருகிற விதம் காண்க. நாராயணா
யார் என்ற விளக்கமா சொல்லுங்க. ஆஹா. குருவே என்னுடைய நாமதை யாரு? சத்தியலோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய நல்லா சத்தமா பேசுங்க குருவே. ஆட்சி செய்து வரக்கூடிய பிரம்மதேவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் கலைவாணி சரஸ்வதி ஆகிய சரஸ்வதிக்கும் இரண்டாவது மகனாக பிறந்த திருலோக சஞ்சாரி நாரத முனிவர் என்று தெரிந்து கொண்டாயா? தெரிஞ்சுக்கணும் சாமி. அதுவும் தவிர மண்ணாசை, பொன்னாசை, இதை நல்லா பொருளாசை, முக்கியமாக மறந்து ஜெபித்துட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா. அதுவும் தவிர நானும் ஒரு நாளைக்கு ஒரு கலகமாக செய்யாவிட்டால் என் வயிறானது 16,000 துப்புநூறாக வெடித்துவிடும். அது யார் கொடுத்த சாபம்? யார் கொடுத்த சாபம்? என் அண்ணன் தக்ஷன் கொடுத்த சாபம். எதனால் அதை கொடுத்தான்னு தெரியுமா? எப்படி? ஒரு நாளைக்கு 16,000 பெண்களை உற்பத்தி செய்வான். அதை நானும் ஒரு நொடி பொழுதில் கலகம் செய்து அழித்து விட்டேன். அந்த சாபம் என்று வந்தது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கலகமாக செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் வயிறு பெருத்து 16,000 வெடிச்சிடும். அப்படியா? அதெல்லாம் வராது. இன்று எதுவும் கலகம் கிடைக்கவில்லை. அதனால் சற்று நேரம் என் தாத்தாவாகிய மந்திரத்தை ஜெயிப்போம். தாத்தாவாகிய மந்திரமா நினைத்து நாயே ஓடே, நாயே ஓடே. சபா 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 சிஷ்யா வந்துச்சா என்று இந்த காலத்து வழியாக
சென்றால் ஏதாவது ஒரு களம் பிறக்கும் வாருங்கள். சுபாஜய அணில்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த லோலர் கோவிந்த் அவர்கள் பாதகாணிக்காக 50 வாரி வழங்கியுள்ளார். அன்னாரது குடும்பத்தில் 16 பெற்று பாதுகாக்க வேண்டும் என அம்மனை பிரார்த்திக்கிறோம். ரத்தினாபுரத்தை ஆட்சி செய்யப்பட்ட பரமனை கோரி அவரை கண்டால் நமக்கு ஏதாவது ஒரு கலங்கம் கிடைக்கும். அப்படியே போய் பார்ப்போம். மறையில பாதியிலே தட்டி போவானுங்க சொல்ல வாயத்திறந்து கூட்டுறோட்லயே உட்காரு இங்கே உட்காருவோம். அங்கே போவோம். எப்படியாவது இந்த கேட்டை தாண்டி தான் நம்ம தாண்டி தான் போய் ஆகணும். அண்ணா கைலை நாடி நாம் கைலை நாடி நவகடத்துடனே நவகடத்துடனே செல்லுகின்ற சமயத்திலே ஏதோ தூரத்திலே ஏதோ ஒரு ஓசை கேட்கின்றது. அறிந்து வரும். சென்று பார்க்கலாம். தம்பி மகளே வாருமே கரத்தில் ஏற்கும் பதவனை நாடே பாதம் போற்றி வரமனை நாடி செல்கின்ற தருணத்திலே யாரோ முனிவர் வந்து கையில் நம்மளை வைமறிக்கின்றார். யார் என்று எடுத்து வரும். தம்பி மகளே வாருமே நாங்கள் எங்கே சென்றால் உனக்கு என்ன? ஏன் வைவருக்கின்றாய்? உங்களை பார்த்தால் உனக்கு என்ன மன வருத்தம்? ஏன் வைவருக்கின்றாய்? இந்த அடர்ந்த காட்டில் சென்று கொண்டிருக்கிறீர்களே, ஒரு ஓனா, ஒரு பள்ளி, ஒரு எறும்பு, கொசு, இதெல்லாம் போட்டீங்கன்னா என்ன பண்றது? நீங்கள் யார், எந்த ஊர் என்ற விளக்கத்தை சொல்லுங்கள். முனிவரே, உங்க ஊர் நாங்கள் தெரிவிக்கின்றோம். தெரிவிக்கின்றோம். ஊர் எங்கள்
முனிவரே, நாங்கள் யார் என்ன என்பதை பின்னால் தெரிவிக்கின்றோம். நீ யார், எந்த ஊர், ஏன் வந்தாய், விவரமாக தெரிவிக்க வேண்டும். சொந்தனே உங்களை கண்டு நகரம் உங்கள் பெயர் தாராளமாக சொல்லுங்கள். இது எந்த குற்றமும் இல்லை. குற்றம் தெரிவிக்கின்றேன். தந்தை பேர் மயிலாசுரன், தாயார் பேர் மாயாமோகினி, என் பெயர் மாதாபிசூரன், என் தம்பி பெயரோ எனதாபி. இப்படி இருக்கு, ஏன் இதெல்லாம் கேட்கின்றார்? சாது வேண்டு மயிலாசுரன் மிகவும் பலமுள்ளவன் அரசனாகும். அவனுடைய பிள்ளையாக நீங்கள் இந்த காலத்தில் எங்கள் தவறு கொண்டு எங்கள் ஊர் பெயரை தெரிந்து கொண்டாய், எங்கள் ஊரையும் பேரையும் தெரிந்து கொண்டாய், உன்னுடைய பெயரையும் நாட்டையும் தெரிவிக்க, உன்னுடைய பேரையும் நாட்டியம் எங்கிருந்து வந்தாய் என்று தெரிவிக்கவில்லை. தம்பி எனதாபிசூரனே, தம்பி எனதாபிசூரனே, இந்த முடிவேடும் நன்றாக கேட்டால் நன்மையாக கேட்டால் நன்றாக கேட்டால் சொல்ல மாட்டான். அது என்ன செய்ய வேண்டும்? அவனை வெல்வனடா தம்பி கையிலே இருக்கப்பட்ட வீடியை பிடிக்கி அவரை அன்பு செய்தால்தான் அவர் ஊரையும் பேரையும் எங்கே விவரமாக சொல்லுவார்.
நாரத மகாமுனிவர். என் தந்தை பெயரோ பிரம்மதேவன். என் தாயார் பெயரோ கலைநாடி சரஸ்வதி. இதுதான் என் விளக்கம். ஐயா நாரத மகாமுனிவரே, உங்களை பார்த்தால் திடமாக காரியத்திற்காக செல்வது போல் தோன்றுகிறது. அந்த திடமான காரியத்தை திடமே நான் ஊராய் பாது நாங்கள் திடமான காரியத்திற்கு தான் செல்கிறோம். அந்த பரம கடவுளை கண்டு சாவரம் பெற போகிறோம். பரமக்கடவுளை கண்டு தவம் செய்து தாங்கள் இருவரும் சாகாமல் இருக்க வரப்பெற போகிறோம். சரி, ஆகையால் நீங்கள் சென்று வாருங்கள். நில்லும். நாங்கள் வரமாக செல்வது அங்க எங்கடா போய் மூச்சு விடக்கூடாது. உனக்கு மட்டும்தான் தெரியும். தெரிஞ்சு என்ன தெரியாது. அப்புறம் சென்று வரட்டுமா? நான் சென்று வருகிறேன். சென்று வா. இன்றைக்கு கழகம் கிடைத்து விட்டது. இப்பொழுது இந்த விடயத்தை தாத்தாவாகிய கிருஷ்ணரிடம் தெரிவிக்க வேண்டும். வைகுந்தம் தன்னை நாடியே பாதாபி அசுரர் தவம் செய்ய செல்கின்ற விஷயத்தை நம்முடைய தாத்தாவிடம் அப்படி நாரதமாமுனிவர் மகாவிஷ்ணுவை கண்டு பாதாபி அனுதாபி அசுரர் தவம் செய்ய செல்கின்ற விஷயத்தை தெரிவிக்க தெரிவிக்கிறதுக்காக வருக. அப்பொழுது வைகுந்தத்திலே வாசம் செய்யக்கூடிய கிருஷ்ண பெருமான் சபைநாடு வருகிறார்.